அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஜோதிடர் பாபு பாத்தீங்கன்னா தற்போது ஒரு நேர்காணல்ல சீமான் குறித்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்ற கேள்வி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது குறித்து நான் ஜோசியம் பார்த்து அதுக்கான விடையை சொல்லுவேன் அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வெளியிட்டிருக்காரு. இது தெரிஞ்ச பிறகு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ்களாக சீமான் முதல்வர் ஆவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வியை தாண்டி ஒரு கவுன்சிலராவது சீமான் ஆவாரா அப்படின்னு பெரும் விமர்சனத்துக்குள்ளான கேள்விகளை தான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஜோதிடர் பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2024 நடக்க போற தேர்தலிலேயே சீமான் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்காரு அப்படின்றத வெளிப்படையாக நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னும் அதற்கு பிறகு 26 தேர்தலில் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு ஒரு புதிய சாதனையை பார்க்க போகுது அப்படின்றதே சொல்லியிருக்காரு. ஜோதிடர் பாபு சொன்ன பிறகு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய சீமானுடைய தம்பி தங்கைகள் பாத்தீங்கன்னா ஜோதிடர் பாபு சொல்லிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ள இருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் தான் அதுக்கு உதாரணமாக இருக்கு. ஜோதிடர் பாபு சீமானை குறித்து சொல்லிய நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே தத்ரூபமாக நடந்த காரணத்தினால ஜோதிடர் பாபு சொன்னாரு அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சீமான் 1% வாக்கு வங்கி வாங்கும் போது சரி 7% வாக்கு வங்கி வாங்கும் போது சரி சீமானை குறித்து ரொம்பவே கரெக்டாக கணிச்ச காரணத்தினால ஜோதிடர் பாபு மேல நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. இந்த விஷயம் குறித்து ஜோதிடர் பாபு சொல்லிய பிறகு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல பேர் அவரை தொடர்பு கொண்டு ரொம்ப நன்றி ஐயா, நீங்க சொன்னது நடந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சீமான் குறித்த நியூஸ் வெளிவராம இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே திமுகவுடைய ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு நியூஸ் சேனல் சீமானை குறித்து ஏதாவது சாதகமாக நியூஸ் போட்டாலோ அவங்க சேனலை திமுகவுடைய நிர்வாகிகள் இல்லாம ஆக்கிடுவாங்களோ இல்ல ஏதாவது மிரட்டல்கள் கொடுப்பாங்களோ அப்படின்ற பயத்திலே பாத்தீங்கன்னா சீமானை குறித்த நியூஸ்களை வெளியிடுறதுக்கு நிறைய ஊடகங்கள் தயங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலைமை எப்ப மாறும் அப்படின்னு நிறைய தமிழ் தேசிய ஊடகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சத்திலே இருந்துட்டு இருக்காங்க. சீமான் குறித்து பேசினாலே அரசியல் விமர்சகர்ல கூட இவர் சீமானுக்கு சாதகமாக பேசுறாரு, இவர் சீமானுக்கு சொம்பு அப்படின்ற விஷயத்தை ஒரு முத்திர மாதிரி குத்திட்டு இருக்காங்க திமுக நிர்வாகிகள். மேலும் சீமானை குறித்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஜோதிடர் பாபு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு மெசேஜாக அனுப்புனீங்க அப்படின்னாலோ இல்ல இந்த ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலோ அது அவரை சென்றடைகிறது மட்டும் இல்லாம அதுக்கான பதிலும் பாத்தீங்கன்னா கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.